எக்ஸாம்பிள் 1.29 பார்க்கலாம். ப்ராப்ளம் ரீட் பண்ணுவோம். டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் இஃப் பாசிபிள் சால்வ் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே அன்னோன்ஸ் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து 3. ஸோ சொல்யூஷன் பார்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் எழுத வேண்டியது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 3. மேட்ரிக்ஸ் ஃபார்மெட் வந்து ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. இதில் ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், எக்ஸுங்கிறது ஒரு வெக்டர் ஒன் காலம் இருக்குது, எக்ஸ் ஒய் இசட்டுங்கிறது தான் எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ், அண்ட் பிங்கிறது ரைட் சைட் கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ். இப்போ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸுங்கிறது ஜஸ்ட்டு நம்ம கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ஏயையும் பியையும் அட்டாச் பண்ணி எழுதுறது தான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இதில் காசியன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ரோ எக்லான் ஃபார்முக்கு அடுத்து கொண்டு போவோம். ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு போன அடுத்த செகண்டு நம்ம செய்ய வேண்டியது நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் ஏபியில் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபியில் எத்தனை இருக்குது அண்ட் ஏல எத்தனை இருக்குதுன்னு பார்க்கணும். ரோ எக்லான் ஃபார்மில் கடைசியாக இருக்கிற அந்த ஃபார்மெட் எடுத்து நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் செக் பண்ணோம்னா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்க்கு 3 நான் ஜீரோ ரோஸ் இருக்குது அண்ட் ஏக்கும் ரோ எக்லான் ஃபார்ம் ஆஃப் ஏலையும் 3 நான் ஜீரோ ரோஸ் இருக்குது. ஸோ ரேங்க் ஆஃப் ஏபி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இஸ் 3 as well as rank of A is also 3. இப்போ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபி அண்டு மேட்ரிக்ஸ் ஏ ரெண்டுக்குமே வந்து ரேங்க்கு 3 இருக்குது. அதுக்கு என்ன கன்க்ளூஷன் கொடுக்க போகிறோன்னா சிஸ்டம் கொடுத்துருக்க சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து கன்சிஸ்டன்ட் அண்ட் அதுக்கு ஒரு யூனிக் சொல்யூஷன் இருக்கும். அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த கடைசியாக இருக்கிற ரோ எக்லான் ஃபார்மோட ஈக்குவேஷன் ஃபார்மெட் எடுத்து எழுதிவோம். அதில் லாஸ்ட் ஈக்குவேஷன் வந்து இசட் வேல்யூ கிடைக்கும். அதை ப்ரீவியஸ் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒய் வேல்யூ அண்டு ரிவர்ஸில் போனோம்னா எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஒய் இசட் சொல்யூஷனை நம்ம ஹைலைட் பண்ணி எழுதிட்டு முடிச்சுக்கலாம்.